அன்பர்களே வணக்கம். முதலிலே ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகளை செய்ய முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம், பெண் பார்க்க அல்லது மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது உங்களுடைய மகனாக இருந்தால் அவருடைய ஜாதகத்தை எடுத்து சென்று உங்கள் குடும்ப ஜோதிடர் அல்லது முறையான ஒரு ஜோதிடரிடம் காண்பித்து, இவருக்கு திருமண யோகம் வந்து விட்டதா, தசா புத்திகள் சிறப்பாக உள்ளதா, கோச்சார ரீதியாக அனைத்தும் சரியாக இருக்கின்றனவா போன்ற விஷயங்களை முதலிலே உறுதி செய்து கொள்ளுங்கள். முதலிலே லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுபர்கள் இருப்பதும் லக்னத்தை சுபர்கள் பார்ப்பதும் சிறப்பு. இந்நிலை உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய ஜாதகத்திலே இருக்கின்றதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலே சுபர்கள் நிற்கின்றார்களா என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது 5, 9 திரிகோண ஸ்தானங்களில் சுபர்கள் இருக்கின்றார்களா என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் தெரிந்து கொண்ட பெண் தகுதியான கால நேரம் இது, பெண் பார்க்க செல்லலாம் என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட பெண் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நல்ல நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ராகு காலம், யமகண்டம் இந்த காலங்களை தவிர்த்து விட்டு சுப நாட்களில் செல்வது சிறப்பு. அப்படி செல்லக்கூடிய திதிகள் என்று பார்க்கும்போது துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி ஆகிய திதிகளை நீங்கள் தேர்வு செய்வது மிக சிறப்பான ஒன்று. நீங்கள் பெண் பார்க்க செல்லக்கூடிய அந்த காலம் ஆண் பெண் இருவருக்கும் தாராபலம் உள்ள ஒரு காலமாக இருப்பது சிறப்பான ஒன்று. 3, 6, 11ஆம் பாவங்களில் பாவர்கள் இருப்பது மிக சிறப்பு. இப்படி இருக்கக்கூடிய கால நேரத்தை தேர்வு செய்து நான் கூறியது போல் தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் சொன்ன நாட்களிலும் சொன்ன திதிகளையும் தவறாமல் பயன்படுத்தி உடனடியாக திருமணத்தை வெற்றியுடன் திருப்திகரமாக நடத்தி முடிக்க இந்த வழிகளை நீங்கள் கையாண்டால் கண்டிப்பாக திருமணம் எளிதில் முடிவது என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.